நிறைவற்று மறைவற்ற மிகுந்த நல் குடும்பங்களாய் ஜெபம் செய்து செழித்திடும் சீர்மிகு குடும்பங்களாய் ஜெபம் செய்து செழித்திடும் சீர்மிகு குடும்பங்களாய் எங்கள் குடும்பங்கள் வாழ்ந்திட வளர்ந்திட அருள் செய்யும் திரு குடும்பம் எங்கள் குடும்பங்கள் வாழ்ந்திட வளர்ந்திட அருள் செய்யும் திரு குடும்பம் தெய்வீகம் கமழ்ந்திடும் திரு குடும்பம் எங்கள் பாதுகாவலானது தினம் தினம் அதன் புகழ் பாடுவோம் நன்றி கூறி நாளும் வாழ்த்துவோம். கிறிஸ்து இயேசுவோடு இணைந்து வாழும் இறைமக்கள் யாவருக்கும் வாழ்த்து கூறுங்கள். என்னோடு இருக்கிற சகோதரர் சகோதரிகள் உங்களுக்கு வாழ்த்து கூறுகிறார்கள். பிலிப்பியர் அதிகாரம் 4 இறை வார்த்தை 21. இன்றைய பரபரப்பான உலகில் ஒரே குடும்பமாக சேர்ந்து பேச உணவருந்த நேரம் கிடையாது. ஏன் கணவன் மனைவி குழந்தைகள் மூவரையும் ஒரே நேரத்தில் வீட்டில் பார்ப்பதே அரிதாகிவிட்டது. ஏதாவது ஒன்றை தேடிக்கொண்டே நமது வாழ்க்கை பயணம் செல்கிறது. கடவுளை தேடுவது என்பது கடினமாகிவிட்டது. குடும்பமாக அமர்ந்து ஜெபிப்பது என்பது எத்தனை இனிமையானது, எத்தனை பலம் வாய்ந்தது என்று சுவைத்து பார்த்தால் மட்டும்தான் புரியும். ஒரு காலத்தில் வீடுகளில் மாலையில் அனைவரும் கூடி ஜெபித்து அதன் பின்னர் இரவு உணவு உண்ட காலம் உண்டு. இன்று அனைவரும் கூடி தொலைக்காட்சிக்கு முன் அமர்ந்து நாடகங்களிலும் திரைப்படங்களிலும் பொழுதை போக்கி வெறுமையாகி போகிற காலமாகிவிட்டது. குடும்ப ஜெபமில்லாத வீடு கூரையில்லாத வீடு என்று சொல்லுவார்கள். கூரையில்லாத வீட்டில் விஷ ஜந்துக்களும் திருடர்களும் ஆபத்துக்களும் அழைக்காமலே உள்ளே வரும். அதேபோல்தான் குடும்ப ஜெபமில்லாத வீட்டில் பிரச்சனைகளும் துன்பங்களும் துயரங்களும் எளிதில் தாக்கும். அதே நேரத்தில் ஜெபிக்கிற இல்லத்திலும் உள்ளத்திலும் துன்பங்களையும் துயரங்களையும் தாங்கக்கூடிய சக்தியை இறைவன் தருவார். குடும்பங்களில் குடும்ப ஜெபம் நாள்தோறும் ஜெபிக்கப்பட வேண்டும். பிள்ளைகளை ஜெபிக்க சொல்லி பெற்றோர்கள் தூண்ட வேண்டும். நம் குடும்பத்தில் ஜெப வாழ்க்கையை கட்டி எழுப்புவோம் ஆகில் ஆண்டவர் நிச்சயம் நாம் வேண்டிக் கொள்ளுவதற்கும் நினைப்பதற்கும் மேலாக மிகவும் அதிகமாய் நம்மை ஆசீர்வதிப்பார். எனவே நம் தனிப்பட்ட வாழ்வில் குடும்பத்தில் தொழிலில் படிப்பு வேலை எல்லாவற்றிலும் கிறிஸ்துவுக்கு மைய இடத்தை கொடுப்போம். ஆச்சரியமான ஆசீர்வாதங்களை நிச்சயம் பெறுவோம். நாம் தூங்க செல்லும் முன் இந்த நல்ல நாளை நமக்கு தந்து பல அருட்கொடைகளை வழங்கிய இறைவனுக்கு நன்றி செலுத்துவோம். இன்று நாம் செய்ய தவறிய நம் கடமைகளை இறைவனிடம் சொல்லி மன்னிப்பு வேண்டுவோம். மேலும் நாம் ஏதாவது நன்மை செய்திருந்தால் அவற்றை நம் அன்பின் காணிக்கையாக இறைவனுக்கு ஒப்பு கொடுப்போம். வாருங்கள், நாம் இணைந்து குடும்ப ஜெபம் ஜெபிப்போம். தந்தை மகன் தூய் ஆவியின் பெயராலே ஆமீன். அன்பின் ஆவியே, இன்று நாங்கள் ஜெபிக்கவிருக்கும் குடும்ப ஜெபத்தில் பக்தியுடனும் விசுவாசத்துடனும் பங்கு கொள்ள உமது பிரசன்னத்தாலும் வரங்களாலும் எங்கள் அனைவரையும் நிரப்பியருளும். ஆமீன். அன்பான இறைமக்களே, இன்று குடும்பம் கிறிஸ்துவின் ஞான சரீரம் என்பதை குறித்து நம் கடவுளாகி ஆண்டவர் திருத்தூதர் பவுல் வழியாக நமக்கு கூறும் இறை வார்த்தையை இப்போது கேட்டு தியானிப்போம். திருத்தூதர் பவுல் ரோமையர் எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 12 இறை வார்த்தைகள் 1 முதல் 8 முடிய. சகோதர சகோதரிகளே, கடவுளுடைய இரக்கத்தை முன்னிட்டு உங்களை வேண்டுகிறேன். கடவுளுக்கு உகந்த தூய
உயிருள்ள பலியாக உங்களை படையுங்கள். இதுவே நீங்கள் செய்யும் உள்ளார்ந்த வழிபாடு. இந்த உலகத்தின் போக்கின்படி ஒழுகாதீர்கள். மாறாக உங்கள் உள்ளம் புதுப்பிக்க பெற்று மாற்றம் அடைவதாக. அப்போது கடவுளின் திருவுளம் எது என தேர்ந்து தெளிவீர்கள். எது நல்லது, எது உகந்தது, எது நிறைவானது என்பதும் உங்களுக்கு தெளிவாக தெரியும். இறை அருள் பெற்றவன் என்னும் முறையில் உங்களுள் ஒவ்வொருவருக்கும் நான் கூறுவது, உங்களுள் எவரும் தம்மை குறித்து மட்டுமீறி மதிப்பு கொள்ளலாகாது. அவரவருக்கு கடவுள் வரையறுத்து கொடுத்த நம்பிக்கையின் அளவுக்கேற்ப ஒவ்வொருவரும் தம்மை மதித்து கொள்ளட்டும். ஒரே உடலில் நமக்கு உறுப்புகள் பல உள. அந்த உறுப்புகள் எல்லாம் ஒரே செயலை செய்வதில்லை. அதுபோலவே நாம் பலராயிருந்தாலும் கிறிஸ்துவோடு இணைந்திருப்பதால் ஒரே உடலாய் இருக்கிறோம். ஒருவருக்கொருவர் உடன் உறுப்புகளாய் இருக்கிறோம். ஆயினும் நமக்கு அளிக்கப்பட்டுள்ள அருளுக்கேற்ப வெவ்வேறு அருள் கொடைகளை பெற்றுள்ளோம். இறைவா குறிக்கும் கொடையை நாம் பெற்றிருந்தால் நாம் கொண்டிருக்கும் நம்பிக்கைக்கு ஏற்றவாறு அதை பயன்படுத்த வேண்டும். தொண்டாற்றும் கொடையை நாம் பெற்றிருந்தால் அதை தொண்டு புரிவதற்கு பயன்படுத்த வேண்டும். கற்றுக் கொடுப்போர் கற்றுக் கொடுப்பதிலும், ஊக்கமூட்டுவோர் ஊக்கம் தருவதிலும், தமக்குள்ளதை வழங்குவோர் தாராளமாய் கொடுப்பதிலும், தலைமை தாங்குவோர் முழு ஆர்வத்தோடு செயல்படுவதிலும், இரக்க செயல்களில் ஈடுபடுவோர் முகமலர்ச்சியோடு அவற்றை செய்வதிலும் தாம் பெற்ற அருள் கொடைகளை பயன்படுத்த வேண்டும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. இப்போது வாசிக்க கேட்டவற்றை பற்றி சில வினாடிகள் மௌனமாக தியானித்து அவ்வார்த்தைகளுக்கேற்ப நாம் என்று வாழ்க்கை நடத்தி இருக்கிறோமா என்று ஆன்ம சோதனை செய்வோம். ஆன்ம சோதனை செய்த நாம் நமது குற்றங்களுக்காக மனங்கசிந்து மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் எப்பொழுதும் கன்னியான பரிசுத்த மரியாளிடமும் அதிதூதரான புனித மிக்கேலிடமும் ஸ்நாபகரான புனித ராயப்பர் சின்னப்பரிடமும் புனிதர் எல்லோரிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான பரிசுத்த மரியாவையும் அதிதூதரான புனித மிக்கேலையும் ஸ்நாபகரான புனித அருளப்பரையும் அப்போஸ்தலரான புனித ராயப்பர் சின்னப்பரையும் புனிதர் எல்லோரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் ஆண்டவராகிய சர்வேஸ்வரனிடத்தில் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம்முடைய பாவங்களை மன்னித்து நம்மை நித்திய வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமீன். இப்போது இறைவன் நமக்கு செய்த அனைத்திற்கும் நன்றி கூறி நம் குடும்பத்தை ஒப்பு கொடுப்போம். அன்பின் இறைவா, நீர் அமைத்து தந்த குடும்பத்துக்காக உமக்கு நன்றி. தினமும் குடும்பமாக ஜெபித்து உம்மையே தேடி உமக்கென்று வாழும்படியான கிருபையை எங்களுக்கு தந்ததற்கு நன்றி. இறைவா, எங்களுக்கு வழங்கிய அனைத்து கிருபைகளுக்கும் உமக்கு நன்றி. இந்த நாளில் இங்கு இருக்கும் அனைத்து குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களின் வாழ்க்கைக்காக நாங்கள் நன்றி கூறுகிறோம். இந்த நாள் முழுவதும் எங்களோடு இருந்த கிருபைக்காக நன்றி. ஆண்டவரே, நாங்கள் நேசிக்கும் அனைவரின் பார்வையிலும் எங்களுக்கு விசுவாசத்தையும் வாழ்க்கையின் விலை மதிப்பற்ற தன்மையையும் காட்டியதற்கு நன்றி. எங்களுக்கு ஊக்கமளிக்கும் இயற்கைக்கு நன்றி. அன்பு இறைவா, எங்கள் மேஜையில் இருக்கும் ஒவ்வொரு உணவிற்கும் நன்றி.
எங்களுக்கு ஒரு கூரையையும் பாதுகாப்பான வீட்டையும் தங்கும் இடம் கொடுத்ததற்கு நன்றி. எங்கள் சோர்வுற்ற உடல்களை ஓய்வெடுக்கவும், எங்கள் வேலைக்காகவும், எங்கள் ஆரோக்கியத்திற்காகவும், எங்கள் அன்புக்காகவும் மற்றும் ஒற்றுமைக்காகவும் நன்றி. கடவுளே, நீர் எப்பொழுதும் எங்கள் வாழ்வில் இருப்பதற்காகவும், எங்களை வழிகாட்டி மற்றும் எங்களை பாதுகாக்கிறதற்கும் நன்றி. ஆண்டவரே, நீங்கள் எங்களுக்கு வழங்கிய அனைத்து அருளுக்காகவும் உங்கள் ஆசீர்வாதம் இன்றும் எப்போதும் கொடுத்ததற்காக நன்றி. நம் ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட கருத்துகளுக்காக மௌனமாக சிறிது நேரம் ஜெபிப்போம். ஜெபிப்போமாக. எங்கள் அன்பான தந்தையே, அனைத்து குடும்பங்களையும் ஆசீர்வதியும். குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் தமது பொறுப்புகளை உணர்ந்து செயல்படுவதன் மூலம் திரு குடும்பத்தைப் போல ஒன்றிணைந்த மனதுடன் வாழ செய்தருளும். எமது குடும்பங்களில் அன்பும் அமைதியும் ஒருவருக்கொருவர் உதவும் பண்பும் நாள்தோறும் வளர்வதாக. ஆண்டவரே, எங்கள் குடும்பங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உமது திரு குடும்பத்தைப் போல அனைத்து குடும்பங்களையும் பரிசுத்தமாக்கும். தந்தையே, எமது குடும்ப வாழ்வில் வரும் அனைத்து இன்பத் துன்பங்களையும் உம்மிடம் ஒப்பு கொடுக்கின்றோம். நாம் ஒவ்வொருவரும் பிறரில் குறை காண்பதை விடுத்து அவர்களது நிறைகளை கண்டுணரவும், பிறரை தூற்றுவதை விடுத்து அவர்களில் பரிவு கொள்ளவும், பிறரிடமிருந்து பெற்றுக்கொள்வதை விடுத்து பிறருக்கு கொடுக்கவும் வரமருளும். இதன் மூலம் எமது குடும்பம் உமது அன்பும் அமைதியும் ஊற்றெடுக்கும் இடமாக மாற்றப்படட்டும். இவை அனைத்தையும் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆமென். இந்த இரவு நேரத்தில் நம்மை இறைவனிடம் ஒப்பு கொடுப்போம். என்னை நேசிக்கின்ற பரலோக தந்தையே, இந்த நாளின் முடிவில் உமக்கு நன்றி கூறுகின்றேன். நீர் என்னோடு இருந்ததை நான் உணர்ந்தேன். நான் உம்மை நினையாத போது நீர் என்னை நினைத்தீர். இப்போது உமக்கு மீண்டும் நன்றி கூறுகின்றேன். என்னுடைய அம்மாவிற்காக நன்றி கூறுகின்றேன். என்னுடைய அப்பாவிற்காக நன்றி கூறுகின்றேன். என்னுடைய சகோதரர்களுக்காக நன்றி கூறுகின்றேன். என்னுடைய நண்பர்களுக்காக நன்றி கூறுகின்றேன். என்னை நேசிக்கின்ற அன்பான இயேசுவே, நான் நித்திரை செய்யும் போது என்னோடு இரும். எனக்கு நல்ல ஓய்வை தந்து என்னை இந்த இரவில் பாதுகாரும். என்னை நேசிக்கும் பரிசுத்த ஆவியானவரே, இந்த நாள் முழுவதும் நீர் எனக்கு தந்த நல்ல சிந்தனைக்கு நன்றி கூறுகின்றேன். இந்த இரவு முழுவதும் நீர் என்னோடு இருந்து நாளை காலையில் என்னை உம் நினைவால் எழுப்பிவிடும். ஆமென். நம் திருத்தந்தையின் கருத்துகளுக்காகவும், நம் குடும்ப கருத்துகளுக்காகவும், நம் நாட்டு கருத்துகளுக்காகவும், வளர்ச்சிக்காகவும் ஒப்பு கொடுத்து, விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அன்னையின் பரிந்துரையை வேண்டி, அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாகிய எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டன் பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.